அன்புக்கும் பாராட்டுதற்குரிய மிகச் சிறப்பான உரையினை சொல்லி அமர்ந்திருக்கிற பெருமைக்குரிய முன்னாள் துணைவேந்தர் பாராட்டுதலுக்குரிய முனைவர் ஐயா முத்துக்குமரன் அவர்கள் அன்புக்கும் பாராட்டுதலுக்கும் உரியவராக அமெரிக்க மண்ணிலும் கூட நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை பரப்பிக் கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தந்து கொண்டிருக்கிற அருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய டாக்டர் MS உதயமூர்த்தி அவர்களை மிகச் சிறப்பான வாழ்த்துறையை நல்கியிருக்கிற அருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மன்னல் கல்லூரி இயற்பியல் துறை தலைவர் பேராசிரியர் கண்ணன் அவர்களே மிகச் சிறப்பான வரவேற்புரையை நல்கி அன்னை சாயி மாதாவின் அருட்பணியில் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற பாராட்டுதலுக்குரிய தயானந்த சந்திரசேகரன் அவர்களே மிகச் சிறப்பாக இந்த பள்ளியை தேவார பள்ளியை சிறப்புற நிகழ்த்த இருக்கிற பாராட்டுதலுக்குரிய தேவார ஆசிரியர் சிவசாமி ஒருவர் அவர்களே பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பெரியவர்களே சான்றோர்களே இந்த இனிய பொழுதில் அன்னை சாயி மாதா அவர்களுடைய அருட்பணி இன்றைக்கும் தொடரக்கூடிய இனிய சூழலில் நூலகத்தையும் அவர்களின் அருட்பணியை ஊக்குவிக்கும் முகத்தால் இந்த தேவார பள்ளியையும் தொடங்கி வைத்து உங்கள் அனைவரையும் கண்டு கலந்து பேசி மகிழ்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே மிகச் சிறப்பாக நம்முடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து புதுகை மலையப்பன் அவர்கள் நீண்ட நேரமாகவே கண்டிருப்பார்கள் போலும். ஆனாலும் நாம் இங்கே குறிப்பிட விரும்புவது ஒரு இடைவெளி பொது வாழ்க்கை பணியில் நமக்கு தற்சமயம் விழுந்தது. ஓரிரு திங்கள் நாம் ஓய்வெடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. ஓய்வு என்பது பயணத்திற்கு மட்டும்தான். அரங்கத்திற்குள் பணி எப்பொழுதும் நிறைவேறிக் கொண்டே இருந்தது. ஆனால் அந்த ஓரிரு திங்கள் ஓய்விற்கு காரணம் ஒரு சிறிய சாலை பந்து. ஆனாலும் நான் எண்ணி பார்க்கிறேன், திருவள்ளின் அருளில் திலகவதியார் அன்னை திருநாவுக்கரசு பெருமானுக்கு சூளை நோய் தோன்றிய போது அவரை அந்த நோயிலிருந்து ஆட்பித்து அந்த நோயிலிருந்து மீட்டெடுத்து சமயப்படிக்கு அவரை தயார்படுத்தினார். அதே போல நமக்கு இடைக்காலத்தில் ஏற்பட்ட ஒரு ஓய்வினை இன்றைக்கு திலகவதியார் திருமணத்தை வந்து முதலாக புதுப்பித்துக் கொண்டோம் என்ற உணர்வின் சூழலின் அடிப்படையில் தான் இப்பொழுது உரையாற்றிக் கொண்டிருக்கிறோம். அதற்குரிய தயானந்த சந்திரசேகரன் அவர்கள் அன்னையின் அர்ப்பணிக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். இளைஞர், பாராட்டுக்குரியவர். அன்னை சாயி மாதா அவர்களை பற்றி நாம் நீண்ட நெடுங்காலம் அறியவில்லை என்றாலும் அவர்கள் உடல் தளர்வுற்ற நேரத்தில் கூட, முதுமை அவர்களை ஆட்டுவித்த போது கூட, நோய் அவர்களை தாக்குவித்த பொழுது கூட அவர்கள் விடாமல் சமயப்பணியை செய்து கொண்டிருந்தார்கள். அதை நாம் நன்கு அறிந்திருந்தோம். புதுகை மண்ணிலே கூட பல இடங்களில் அவர்களோடு இணைந்து நாம் பேசுகிற வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் துறவற வாழ்க்கையில், அதிலும் குறிப்பாக நம்முடைய சைவ சமய வாழ்க்கையின் துறவரத்தில் ஒரு பெண்மணியார் இன்றைக்கு இவ்வளவு துணிச்சலாக பல காரியங்களை சிறப்பாக செய்திருக்கிறார் என்றால் அது எண்ணி பார்த்து வியப்புக்குரியது. இன்றைக்கும் நம்முடைய சமய வாழ்க்கையை எண்ணி பார்க்கிறோம். இந்த மண்ணுக்கு வெகு அருகாமையில் மலர்ந்த இந்த மலர்தான் நீண்ட நெடுங்கால குறிஞ்சி மலராக தமிழகம் மட்டுமல்ல உலக நாடுகள் அனைத்திலும் மனம் பரப்பி இருக்கிறது. பார்க்கிறோம், வெளிநாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறார்கள். ஒரு நல்ல ஆசிரமத்தை, அதுவும் பெண்களுக்கு மகளிர் முன்னேற்றத்திற்கு சிறப்பாக நிறைவேற்றி இருக்கிறார்கள். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியார் அம்மையாருடைய தடத்தை தன்னுடைய வாழ்க்கை பாதையாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சின்னஞ்சிறிய வயதில் இருந்து நம் அருமைக்கும் பாராட்டுவதற்கும் உரிய உதயமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அவர்களுக்குள்ளேயே தன்னை எறியும் உணர்வு இருந்திருக்கிறது. அதனால்தான் பல நிகழ்வுகளில் அவர்கள் இறை உணர்வை அறிபவர்களாகவே இருந்திருக்கிறார்கள்.